அப்போ நீங்க இந்த உலகத்தை வெறுக்கலன்னா பிசாசை பலவீனப்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அடிக்கடி உங்களுக்கு இந்த கடன் வாங்கணும்னு தோணுது. ஏன்னா ஏதாவது ஒரு நீடு வந்தாலே கடனுக்கு வாங்க போறீங்க. ஆனா இப்போ ஊழியக்காரர் உங்களுக்கு ஜெபம், இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே இந்த மகனுடைய கடனை தீரும்னு எப்படியோ செயினகின்னு அடமானம் வச்சு கடன் எல்லாம் அடைச்சிட்டீங்க. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஜெபம் பண்ணிருக்கு இல்லையா, மனசுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கடனை இப்பதான் கட்டி முடிச்சிருக்கோம், இனி தலையே போனாலும் என்ன செய்ய, தலையே போனாலும் கடன் வாங்கக்கூடாது, கடன் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்பமா பார்த்து உங்க பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நல்ல கவனமா கேளுங்க, கொஞ்சம் புத்தியை நான் சொல்ல கொஞ்சம் புத்தியை தீட்டிக்கிங்க. உங்களை கடன் வாங்க வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யறான் பாருங்க பிசாசு. அப்பமா பார்த்து உங்க பிள்ளைக்கு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருது, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறீங்க, டாக்டர் சொல்லிடுறாரு 5 லட்சம் ரூபாய் கட்டலன்னா இப்ப கட்டுங்க, 5 லட்சம் ரூபாய் கட்டினாதான் ஆபரேஷன். உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க என்னதான் செய்யணும்? கடன்